வயசானவங்க, நான் எனக்கு என்ன வயசாச்சு, நான் என்ன கிளவியா? பெரிய ஷால் போட்டால் என்ன கிளவியா? சின்ன ஷால் போட்டு அல்லது அந்த பெரிய ஷாலையே சுத்துன்னு சுற்றி சின்ன ஷால் ஆக்குனாதான் இளமை பருவம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியுமா? நான் இளமை பருவத்தில் இருக்கிறேன்னா குட்டியா நீங்க ஷால் போடுங்கன்னு அல்லாஹ்வோ அவனுடைய தூதரோ எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? இளம் பருவம், நாங்க சின்ன வயசு பிள்ளைங்க சின்னதாக தான் ஷால் போடுவோம். உங்களுடைய உடல் உறுப்புகளை பிறருக்கு காட்டாம மறைக்க அல்லாஹ் சொல்றான்ல, உங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாக்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்படி எப்படியோ நடந்திருப்போம், அப்படிதானே? சின்ன குழந்தையா இருக்கும்போது மொக்கனா எல்லாம் போட்டுட்டா சுத்தணும் இல்லை. ஆனா அந்த சின்ன பருவத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர நம்முடைய ஆடைகளால் நம்முடைய உடல்களை மறைச்சுக்கிறோம்னா, உங்களுடைய இளமை பருவத்துல அது எங்க போச்சு? உங்களுடைய இளமை பருவத்துல எங்க போச்சு? ஏன் ஷால் இவ்வளோ குட்டியாகுது? மதரசால ஷால் சுத்தக்கூடிய பிள்ளைங்க இருக்கீங்களா? நீங்க குட்டியா ஷால் சுத்துவீங்கிறதுக்காக தான் மதரசால ரூலே போட்டுட்டாங்க, மஃப்தா தான் போடணும், மக்கனா தான் போடணும், ஷால் சுத்தக்கூடாது. அப்படிதானே? மதரசால ரூல் போட்டதுக்கு காரணம் என்னது? அந்த ஷாலை சுத்துன்னு சுத்தி ஃப்ரண்ட்ல ஒரு கோபுரம், மேல என்னது, மண்டைக்கு மேல ஒரு கோபுரம், இப்படி ஷால் சுத்தக்கூடிய நிலைக்காக தான் நம்ம மதரசால மஃப்தா தான் போடணும் ரூலே போட்டுட்டாங்க. அப்ப மதரசாக்கு வரும்போது ஒரு ஆடை, வெளியே போகும்போது இன்னொரு ஆடை போடுறோமா இல்லையா? இங்க நல்ல ட்ரெஸ் போடுங்க, நல்ல ட்ரெஸ் போடுங்க, கோடி உடுப்பு போடுங்க, புதிய உடுப்பு ட்ரெஸ். கோடின்னு சொன்னா கோடி ரூபா கொடுத்து வாங்க உடுப்பு இல்லை, கோடினா புதுசுக்கு கோடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கோடியை சொன்னேன். அப்போ புதிய ட்ரெஸ் போடுங்க, நல்ல அழகான ட்ரெஸ்ஸை போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அலங்காரங்களை வெளியில் காட்டுமாறு ஆடை அணியாதீங்க. ஷால் போடுங்க. பெரிய பிள்ளை ஆயிட்டீங்கல்ல, இப்போவும் ஷால் போடாம வெளியே போறீங்களா இல்லையா? பெரிய பிள்ளை ஆயிட்டீங்க, ஷால் போடாம வெளியே போறீங்களா இல்லையா? எங்கேயாவது போகும்போது, அங்க வெளியே போகும்போது போடுக்குனே ஒரு குட்டி ஷால், அந்த குட்டி ஷாலை 4 சுத்த வேண்டியது. அப்படி இருக்குது இன்னையிட இளம்பெண்களுடைய நிலை. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிசா உன், கொஞ்சம் பெண்கள் இருப்பாங்களாம், நரகத்துக்கு போகக்கூடிய பெண்களுடைய லிஸ்ட் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. காசியாத்துன், ஆரியாத்துன், முமீலாத்துன், மாயிலாத்துன், அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள். கொஞ்சம் பெண்கள் இருக்காங்க, அவங்க ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆடை அணியாத நிர்வாணமானவர்களை போல இருப்பார்கள். வேற ருஊசுஹுன்ன, அவங்களுடைய தலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அஸ்னிமத்தில் புஹத்தில் மாயிலத்தி, பெரிய ஒட்டகத்தினுடைய திமில் எப்படி இருக்குமோ அதே போல தலைக்கு கொண்ட போட்டிருப்பாங்க. லா யதுகுல்னல் ஜன்னா, அவங்க நேர சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா? ட்ரெஸ் போட்டிருக்கேம்மா, நானும் ஃபர்தா போட்டிருக்கேன், அம்மா நான் ஷால் சுத்தி இருக்கேன், பாருங்க நான் ஷால் சுத்தி இருக்கேன். ஆனா இந்த விஷயத்தை நினைவுல வைங்க, எதுக்காக இஸ்லாம் உங்களிடம் ஹிஜாபை பேண சொல்லுதோ அந்த நோக்கம் நீங்கள் அணியும் ஆடையில் முழுமையாக நிறைவேறிக்குதான் பாருங்க. ஷாலை ஒல்லியா போடுறது, இங்க கொஞ்சம் தெரியணும் அங்க கொஞ்சம் தெரியணும், அது ஃபேஷன் கிடையாது, அது ட்ரெண்ட் கிடையாது, அது அழகு கிடையாது. முஃமினான பெண்ணுக்கு மிக முக்கியமானதே ஒழுக்கம். முஃமினான பெண்ணுக்கு முக்கியமானது என்னது? ஒழுக்கம். பார்வையில் ஒழுக்கம், ஆடையில் ஒழுக்கம், வெளியே போனா ஒழுக்கம், வெளியிலேருந்து நீ வீட்டுக்குள்ள போன எங்க போனாலும் ஒழுக்கம், உங்களுடைய பேச்சில் ஒழுக்கம். இன்னைக்கு ஒரு சில பிள்ளைகளை பார்க்குறோம், பொது வழியில நின்னாலே உள்ள நின்று நீ பேசு சிரி, ஒன்றும் தப்பு கிடையாதுமா. உள்ள நீ மதரசால உட்கார்ந்தாலும் பொம்பளை பிள்ளைகள் தான் இருக்கீங்க, அதுக்காக எதையாவது சொல்லி சிரிச்சிடுறீங்க நான் சொல்லலை. வெளியே போய் நின்னாலே குச்சு குச்சுன்னு எதையாவது பேசுறது, சிரிக்கிறது, சிரிக்கிறது. எதுக்குன்னு கேட்குறேன், எதுக்கு? பொது வெளியில போகும்போதான் உனக்கு ஒரு விஷயத்தை பத்தி பேசணுமா பக்கத்துல இருக்கிறவள்கிட்ட, அப்பதான் உனக்கு சிரிக்கணுமா? ஏன்னு கேட்குறேன். இப்போ வெளியே போய் நின்றுட்டு நீ பேசு சிரிக்கிறல்ல, மற்றவங்க உன்னை பார்க்குறாங்கன்னு உனக்கே தெரியுது, தெரியுதா இல்லையா? பொது வெளியில நிற்கும் போது எல்லாரும் கண்ணை மூடிட்டா இருப்பாங்க இல்லை. அப்ப இளம் வயசு பெண்களிடம் இருக்கக்கூடாத பழக்கம். முஃமினான பெண்கள்னாலே பார்வைகளை தாழ்த்திக்கணும், ஒழுங்கான முறையில் ஆடை அணியணும். இஸ்லாம் எதுக்காக ஹிஜாபை பேண சொல்லுதோ அப்படிப்பட்ட அலங்காரங்களை வெளியில காட்டுற மாதிரி ஃபர்தா ஷால் போடாதீங்க. ஃபர்தாக்களுடைய நிலையை எடுத்து பார்த்தா எனக்கு சொல்ல முடியாது, ஃபர்தாக்களுடைய நிலையை எடுத்து பார்த்தா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்படி மிக மிக அலங்காரத்திலையும் ஜிகு ஜிகு பகு பகுன்னு ஃபர்தாக்கள் ஷால்கள் தேவையில்லை.
இப்போ உங்களுடைய அலங்காரங்களை வெளியே காட்டாம இருக்குதான் இறைவன் இந்த ஹிஜாப் முறையை பேண சொல்றான். அந்த ஹிஜாபிலேயே நீங்க அலங்காரத்தை ஆக்காதீங்க, சரியா? அப்ப இன்றைய இளம் பெண்களிடம் இந்த ஒழுக்கம் என்று சொல்வது மிக மிக முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி இன்னைக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்க்குறோம், சில பிள்ளைங்க கண்மை போடக்கூடிய பழக்கம் இருக்குதா? இன்னைக்கு நம்ம மதரசா பிள்ளைங்களிடம் இருக்குதா கண்மை? கண்மை போட்டால் என்ன அசிங்கமாவா இருக்கும், பார்க்க முயல் மாதிரி கண் இருக்கும். சாதாரணமாகவே முயல் மாதிரி தான் உன் கண் இருக்குது, அந்த கண்ணுக்கு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் மை போட்டா எப்படி இருக்கும்? அதை விட அந்த சூப்பராக இருக்கும், அப்படிதானே? தேவையில்லை. அப்போ ஃபர்தா முறையை நான் பேணுறேன். இஸ்லாம் சொல்லுது தாமாக வெளியில் தெரிபவை. என்னுடைய முகம் இயல்பாக தானே வெளியே தெரியுது, நான் என்ன முகத்தை சுற்றி மூடி நடக்கணும்னா நீங்கள் சொல்கிறீங்க முகத்தை நீங்கள் மூட வேண்டாம். ஆனால் பிற ஆட்களை கவரும் போல என்ன செய்யாதீங்க, தன் பக்கம் இழுக்குமாறு ரசூல்லா தான் சொல்லி காட்டுறாங்க, தன் பக்கம் இழுக்குமாறு அந்த பெண்கள் இருப்பாங்கன்னு. நரகவாசியான பெண்களே என்ன செய்வாங்களாம், தன் பக்கம் இழுக்குமாறு ஆடை அணிவாங்க. நீங்க போடக்கூடிய மை ஐப்ரோ எல்லாம் அந்த வேலையை தான் செய்யுது. கருக்கருன்னு மேலே கீழே எல்லாம் மை பூசிட்டு வெளியே போறீங்க இல்லையா? எதுக்காக போடுறீங்க? அழகா இருக்குன்னு தானே போடுறீங்க. அந்த அழகு தான் என்ன செய்யுது, ஆபத்தை கொண்டு வருது. அழகுதான் என்ன செய்யுது, ஆபத்தை கொண்டு வருது. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பார்க்கணும், ரோட்ல போறவங்க எல்லாம் என்ன பார்க்கணும், அழகா இருக்கியா இந்த புள்ளேன்னு நினைக்கும். தேவையில்லை. உன்னுடைய அழகு இயற்கையாகவே இறைவன் ஒன்று அழகாக தான் படைச்சிருக்கான். இந்த மாதிரி செயற்கையான விஷயங்களை பண்ணி, இஸ்லாம் வெறுக்கக்கூடிய செயல்களை பண்ணி நீ ஒன்று அலங்காரப்படுத்தணும்னு நினைக்காத. அப்போ இனிமே வெளியே போகும்போது ஒழுங்கான முறையில் போவீங்களா எல்லாரும்? மாஷா அல்லாஹ். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட முஃமினான பெண்களாக தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபிய பெண்மணிகளை பாருங்க. அவங்க எல்லாம் வயசாளிகளாக இருந்தாங்களா? இளம் நபிமார், இளம் சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் இஸ்லாத்துக்காக எவ்வளோ பாடுபட்டாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணியினுடைய வரலாறை நான் உங்களுக்கு சொல்ல இந்த இடத்துல. அவங்க முதலில் ஹிஜ்ரத் பண்ணி அபிசீனிய நாட்டுக்கு போனாங்களே, அந்த ஒரு கூட்டத்தில் உள்ளவங்க தான் அஸ்மா பின்த் உமைஸ். அபிசீனிய நாட்டுக்கு போன மக்கள் எல்லாம் பல காலம் அங்கே இருந்து கஷ்டப்பட்டு எடுத்து, அதுக்கப்புறம் மதீனா நகருக்கு ரசூல்லா எல்லாம் வந்த பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வராங்க. அப்படி ஹப்ஸா அவங்களுடைய பக்கத்தில் அஸ்மா பின்த் உமைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழியர் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, இது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஹப்ஸா சொல்றாங்க, இவங்க அஸ்மா பின்த் உமைஸ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, ஓ அந்த கப்பலில் கொஞ்சம் பேர் வந்ததுல்ல அதில் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, நாங்கள் உங்களுக்கு முன்னாலேயே மதீனாவுக்கு வந்துட்டோம், நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், உங்களுக்கு முன்னாலேயே மதீனாவுக்கு வந்துட்டோம், அதனால நாங்கள் தான் ரசூலுல்லாவிடம் அதிகம் நெருக்கத்துக்குரியவங்க அப்படின்னு சொல்லும்போது அஸ்மா பின்த் உமைஸ் அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, இதை பற்றி நான் ரசூலுல்லாட்ட போய் சொல்ல போகிறேன், அல்லாஹ் மீது ஆணையா நான் பொய் பேச மாட்டேன், நீங்கள் சொன்னதில் எதையும் கூட்ட மாட்டேன் குறைக்க மாட்டேன், நடந்ததை நடந்தபடியே ரசூல்லாட்ட சொல்வேன். ரசூல்லா என்ன சொன்னாங்க பார்ப்போம், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே அபிசீனியாவில் போய் இருந்தோம்ல, நாங்கள் நல்ல போல் இருந்துட்டா வந்தோம், நீங்கள் ரசூலுல்லாவோடு இருக்கிறீங்க, ரசூலுல்லாவோட ஹிஜ்ரத் பண்ணி ரசூலுல்லாவோடு ரசூல்லா சாப்பிடுறத உங்களுக்கு தந்தாங்க, ரசூல்லா குடிச்சதையெல்லாம் உங்களுக்கு தந்தாங்க, நீங்கள் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கிறீங்க, ஆனால் நாங்கள் அல்லாஹ்வுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் இந்த மார்க்கத்துக்காகவே அந்த நாட்டில் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சோம் தெரியுமா, எவ்வளவு தொல்லைகளை அனுபவிச்சோம் தெரியுமா, எங்களை பார்த்து நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த நபித்தோழியர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல நடந்த விஷயத்தை சொல்றாங்க. இந்த நபித்தோழர் இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க மதீனாவுக்கு உங்களோட வந்ததுனால உங்களிடம் அதிகமாக நெருக்கத்துக்குரியவங்க அவங்க தான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையா அவங்களுக்கு ஒரு நன்மைனா உங்களுக்கு ரெண்டு நன்மை, ரெண்டு சிறப்பு இருக்குது. ஒன்று, மக்காலேருந்து அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போனீங்க இல்லையா,
அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கீங்களே, இப்படி 2 ஹிஜ்ரத் உங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு ஹிஜ்ரத்தினுடைய சிறப்பு தான் இருக்குது என்று சொல்லி அந்த பெண்மணிக்கு, அந்த நபி தோழிக்கு ரசூலுல்லாஹ் ஒரு நற்செய்தியை சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ ஆனந்தப்பட்டாங்க. இங்கே நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அபிசீனிய நாட்டில் இருந்தாங்க இல்லையா, அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் எதுக்காக பொறுத்துக்கிட்டோம்? இது எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக, அவனுடைய தூதருக்காக பொறுத்துக்கிட்டு அந்த ஊரில் நாங்கள் இருந்தோம். ரசூலுல்லாஹ் எங்களோடு இருக்கல, ஆனால் அவங்களுக்காகவே நாங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த இஸ்லாத்துக்காகவே நாங்கள் வாழ்ந்தோன்னு சொல்கிறாங்க இல்லையா. இதுதான் இன்றைய இளம் வயதினருக்கான ஒரு முன்மாதிரி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இளமை பருவத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறான் அப்படின்னு பார்க்கும்போது, சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. அந்த மறுமை நாளில் சூரியன் ஒரு சான் உயரத்துக்கு கொண்டு வரப்படும். மனிதர்கள் எல்லாம் வேர்வையில் முங்கி திளைப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய அமலுக்கு தகுந்த மாதிரி வியர்வையில் முங்கி நிற்பாங்க. ஒரு சிலர் கால் வரைக்கும், கணுக்கால் வரைக்கும், ஒரு சிலர் முட்டுக்கால் வரைக்கும், ஒரு சிலர் தோள்பட்டை வரைக்கும், ஒரு சிலர் முழுவதுமாக வியர்வையில் முங்கி திளைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய நிழலை தவிர, தன்னுடைய அர்ஷின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த மறுமையில் 7 சாராருக்கு தன்னுடைய அர்ஷினுடைய நிழலை அல்லாஹ் வழங்குகிறான். அதில் உள்ள நபர்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும்போது, ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, ஒரு இளைஞனை பற்றி, இளம் வயதை பற்றி, வயதில் உள்ளவங்களை பற்றி சொல்லி காட்டுற. இளைஞன்னா ஆண்களை மட்டும் குறிக்காது, பெண்களையும் குறிக்கும். தன்னுடைய இறைவனின் இபாதத்துகளிலே ஊறினவர், தன்னுடைய இபாதத்திலேயே வளர்ந்த ஒரு இளம் வயதினருக்கு அல்லாஹ் எங்க நிழல் கொடுக்குறான்? நாளை மறுமையில தன்னுடைய அர்ஷினுடைய நிழலை கொடுக்கிறான். இன்னொரு சாராரை பத்தி சொல்லும் போது, வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட ஒரு மனிதர். ஆக தன்னுடைய இறை வழிபாட்டிலேயே வளர்ந்து வருகின்ற ஒரு இளைஞனுக்கும், பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கும், 7 சாராருக்கு மட்டும் அல்லாஹ் நிழல் அளிக்கின்ற அந்த மறுமை நாளில் இந்த இளம் வயதிலே நாம் இந்த பழக்கத்தை கொண்டு வந்தோன்னா நாளை மறுமையில் இறைவனுடைய அர்ஷின் நிழலை பெற முடியும். பள்ளிவாசலோடு, மார்க்க சம்பந்தமான விஷயங்களோடு உங்களுடைய தொடர்பை வச்சுக்கோங்க. மதரசாக்கு வாரோம், படிக்கிறோம், இதோடி முடிஞ்சுது. ஒரு சில பிள்ளைங்க 9, 10 வந்துட்டாங்கன்னா மார்க்கத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கானே தெரியறதில்ல. மதரசா பள்ளிவாசலுக்கே அந்த பிள்ளைங்களை பார்க்கறது இல்லை. இன்னைக்கு பள்ளிவாசல்கள்லாம் பெண்களுக்கான தொழுகை ஏற்பாடுகள்லாம் சிறப்பான முறையில் செஞ்சுருக்காங்க இல்லையா. பெண்களுக்கான தொழுகை, பெண்களுக்கான பயான் எல்லாமே நடக்குது. ஆனால் இளம் வயது பிள்ளைகளை இன்னைக்கு என்ன செய்ய முடியல? இளம் வயதினர் தான் இந்த இஸ்லாத்தை நாளைக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய வயதினர். இந்த பருவத்தில் நீங்கள் இறை வழிபாட்டிலும் பள்ளிவாசல் போன்ற தொடர்புகளிலும் உங்களை அதிகம் ஈடுபடுத்தி கொண்டால் மட்டும்தான் நாளை மறுமையில் வெற்றி பெற்று நாம் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சுவனத்தை அடைய முடியும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த வாய்ப்பை நல்குவானாக என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.